இசையும் புதை மணக்க இருந்த பெருந்தமிழனே தமிழனே உன் சீரிழவை திகழ்ந்து செயல் பயந்து வாழ்ந்துமே வாழ்ந்துமே அனைத்தும் நன்றி. அன்னை தமிழ் தாய்மொழியை வழங்கி தமிழாவிலேயும் உலக தமிழ் பேரியக்கத்தின் சார்பாக வெளியிடப்படும் கவிதை நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வருட வருட என வரவேற்கின்றனர். விழாவிற்கு தலைமை ஏற்றிருக்கும் தமிழாவிலேயும் உலக தமிழ் பேரியக்கத்தின் தலைவர் கவிக்கலைஞர் சத்யநாராயணராஜ் பாலகுரு ஐயா அவர்களையும் துணைத் தலைவர் தங்கமங்கை மதிப்பூர் முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களையும் வருட வருட என வரவேற்கின்றோம். இவ்விழாவினை சிறப்பு செய்ய சிறப்பு விருந்தினர்களாக வருகை புரிந்திருக்கும் முன்னாள் ஆளுநர் தெலுங்கானா பாண்டிச்சேரி மதிப்பிற்குரிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களையும் பிஜேபி குழும தலைவர் மதிப்பிற்குரிய செவாலியர் டாக்டர் பிஜி சந்தோஷம் ஐயா அவர்களையும் திரைப்பட இயக்குனர் பெருமதிப்பிற்குரிய எஸ் பி முத்துராமன் ஐயா அவர்களையும் முன்னறிவு பாதுகாப்பு பிரிவின் துணைத் தலைவர் முனைவர் திருநாவுக்கரசு ஐயா அவர்களையும் பிரம்மோசன் நிறுவனரும் டிஎம்ஏ இந்தியாவின் கௌரவ தலைவருமான பத்மபூஷன் டாக்டர் சிவகாமி பிள்ளை ஐயா அவர்களையும் ஜியோ சர்வதேச பொதுப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் மதிப்பிற்குரிய சாந்தி மேம் அவர்களையும் நல்லோர் ரத்தம் குழுமம் அவர்களையும் வருட வருட என வரவேற்பதில் பெருமை கொள்கிறோம். இருக்கும் பாரதி கலைக்கழகத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய குமரச்செழியன் ஐயா அவர்களையும் திருவிகா பேச்சு பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் மதிப்பிற்குரிய தாமோதரன் ஐயா அவர்களையும் சென்னை கம்பன் கழகத்தின் துணை செயலாளரும் மற்றும் வழக்கறிஞருமான மதிப்பிற்குரிய பால சீனிவாசன் ஐயா அவர்களையும் பாரதி கலைக்கழகத்தின் செயலாளர் மதிப்பிற்குரிய எழிலன் ஐயா அவர்களையும் ஊடகவியலாளரும் சமூக பணியாளருமான மதிப்பிற்குரிய கவிஞர் விஜயகிருஷ்ணன் ஐயா அவர்களையும் மற்றும் மின்ன இலக்கிய வட்டத்தின் சார்பாக மதிப்பிற்குரிய கிருஷ்ணகுமாரி அம்மா அவர்களையும் வருட வருட என வரவேற்கின்றோம். இந்நிகழ்வில் கதாநாயகர்களான இரட்டை தரத்தோடு இருக்கும் ஏற்புரை ஏற்பதற்கும் கவிஞர் குசல் மற்றும் கவிஞர் லவன் அவர்களை வருட வருட என வரவேற்கின்றோம். இந்நிகழ்வை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பொறுப்பாளர்கள் உதவி பேராசிரியர் மகரந்தன் வசந்த்குமார் அவர்களையும் இலக்கிய செல்வி மனிஷா அவர்களையும் வருட வருட என வரவேற்கின்றோம். மற்றும் இந்நிகழ்வில் நன்றி உரை நபர்களுக்கும் கவிஞர் மணிகண்டராசு ஐயா அவர்களையும் வருட வருட என வரவேற்கின்றோம். மற்றும் இந்நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் பார்வையாளர்கள், கவிஞர்கள், பேச்சாளர்கள், ஏனைய தமிழ் அமைப்புகள், உறவினர்கள், நண்பர்கள், வியாபார சொந்தங்கள், புகைப்பட கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று மகிழ்கிறோம். நன்றி, வணக்கம். அன்புடன் தனஸ்ரீ பாஸ்கர். வாய்நிலையை அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்த தனலட்சுமி அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக மாலை பாக்கறான திருக்காட்டுவாங்க பேச தொடரான வச்சுக்கோங்க. அரங்கமே துணிமுறையில் இருக்கக்கூடிய படிப்பிற்குள்ள பழையாக காட்சி இருக்கிற மாதிரி தமிழ்மலையாம் திருக்குறளை மொழிந்தர வருகிறார் நம்முடைய சுட்டி செல்வன் சித்தார்த்தம் அவர்கள். இவர் தற்சமயம் வரவேற்பை வழங்கிய தனலட்சுமி அம்மாவுடைய மகனார்.
தொழில் செய்வோம் செடி செய்வோம் எக்ஸெல்லாம் செடியில் எல்லாம் தலை இதற்கு எண்ணிக்கவை கை போல நான்கை இதற்கு எல்லாம் அப்பு நாங்கள் பொங்கலுடைய சொல்லுடைய அச்சினால் சொல்லுமே சொல்லாமை நன்றியே மலர் விசை ஏகினால் மாநதி செய்யினர் இளைய விசை என்று வாழ்வார் நன்றி வணக்கம். இந்த மலரை வெல்லுவதற்கு ஒரு சிறிய நினைவு பரிசு வழங்குமாறு நம்முடைய சிறப்பு விருந்தினர் திருமதி விஜி ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் உங்களுடைய கடவுளுடைய அருளத்தை இறைக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். செய்திருக்கும் பண்பாடு கொள்கை கோட்பாடு கொண்டு தமிழை அண்டை நாடுகளில் சங்கம் வைத்து வளர்ப்பவர். தமிழால் இணைவோம், ஆம் தமிழால் இணைவோம். கவிக்கலை வென்ற திரு சத்யநாராயணராஜையா அவர்கள் பாடுவதையா அவர்களை தலைவர் தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியும் அவர்களை தலைவரையாக அனுமதிக்கும். நம்ம இலக்குகளை இலக்குகளை முதல் அடைய முடியாததாக இருக்க வேண்டும், ரொம்ப பெரியதாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் நினைக்கிறார். அது இந்த நிகழ்வுக்கும் பொருள். முதல்ல இந்த இன்றைய கதாநாயகர்களை முதலில் என்னுடைய மாதிரியிலேயே ஒரு மிக சிறந்த ஒரு செயலை இந்த வயதில் செய்திருக்கிறார்கள். நீடுடி வாழ்க இறையவர் என்றும் அவர்களோடு இருக்க இதை நினைந்து கொள்கிறேன். இந்த நிகழ்வு வருகிறதுள்ள வரவேற்புள்ள அனைவரையும் வரவேற்கிறேன். அருமை நண்பர் சந்தோஷம் ஐயா பல வருட ஐயா அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வர இருக்கக்கூடிய தொலைசை அமையார் அவர்களுக்கும் வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு எங்க ஐயா முத்துராமன் ஐயா அதாவது பல தலைவர்கள் ஐயா அவர்களை வரவேற்பதை சொல்லியிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வர இருக்க இருந்த திருவாவூர் ஐயா அவர்களுக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன் விஜயகிருஷ்ணன் ஐயா அவர்கள் நம்முடைய அனைவருக்கும் வணக்கங்களை வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சி வரவேற்பையாகிய மருத்துவ கலைக்கும் அறிஞர் இல்லாதது மனிதா வரவேற்பை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கூடிய துணைத் தலைவர் மீனாட்சி அவர்கள் மற்றும் தமிழ்நாட்டில் அது இல்லாம என்னுடைய அரிமா நண்பர்கள் இந்த பக்க அரசியல் நண்பர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கும் இங்கே இருக்கக்கூடிய கலந்து கொண்டிருக்கக்கூடிய மற்ற தமிழ் அமைச்சர்களை சார்ந்த அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல இந்த இதுல நான் முக்கியமா சொல்லவில்லை. அந்த 2 பேர் இப்ப இந்த கனவு அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும்ல. இந்த கனவின் வெளிப்பாடு அந்த கனவை கண்டவர்கள், கண்டு கொண்டிருப்பவர்கள், அந்த கனவை நோக்கி பயணிப்பவர்கள் யார் அப்படின்னா அவங்க பெற்றோர்கள். மணிகண்டராசு, ராஜி, இவங்களுடைய கனவு நம்ம பார்க்கும்போது ரொம்ப பெருசு. அதை நோக்கி அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. தனக்கு கிடைக்காத, தான் அடைய முடியாத வானத்தை தன்னுடைய குழந்தைகளை அடைய வைக்க அவங்க அதை நோக்கி விளையாடி சென்றாங்க. அந்த குழந்தைகளும் அவருக்கு முழு கல்வி இருக்கிறார்கள். அவர்களுக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்ப தமிழக இணைவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பல நாடுகளில் பல இடத்துல தமிழர்களை உபயோகித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன் அப்படின்னா முதல்ல மற்ற மொழி கலப்பு இல்லாத மற்ற எந்த மொழியும் நாங்கள் நெருக்கவில்லை, மற்ற எந்த மொழியும் நாங்கள் எதிர்க்கவில்லை. அதோட எனக்கு தெரிவிக்கிறேன், தாய்மொழி நாம் பிழைக்கு பேச எழுத உங்களோட மொழி கலப்பில் நாம் பேச வேண்டும் என்பது முதல் இடம். அதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் பல நாடுகளில் தமிழர்களுக்கு வேண்டிய கோரிக்கைகளை நாங்கள் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அம்மையார் ஆளுநராக இருக்கும்போது அவங்க பாண்டிச்சேரி மாநிலத்தில் அவங்க முதல்வரை பார்த்து தமிழ் வளர்ச்சிக்கு வேண்டிய கோரிக்கைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். கர்நாடக மாநிலத்தில் செயல்படுத்தியிருக்கிறோம். பல நாடுகளிலும் அந்த செயல்பாடுகள் சென்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்லிக்கொள்கிறேன். இப்ப இந்த சின்ன வயசுல அவங்களுடைய பேச்சு அந்த வேறு மொழி தளர்ச்சியானது மட்டுமல்ல, இந்த வரவேற்புடைய நீங்க கேட்டீங்களே தெரியும், அந்த பேச்சு கலை என்பது எளிதில் வந்துவிடாது. நம்ம நினைச்சு நீங்க பேசலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வாய்ப்பே இல்லை. அது கொண்டு போய் நம்ம ஒரு நிறுவனத்தோடைய பெரிய தலைமை அதிகாரியை கூட இருக்கலாம். அவங்க நிறுவனத்துல ஒரு 10 100 பேருக்கு முன்னாடி பேசிக்கலாம். ஆனா தெரியாத 10 பேருக்கு முன்னாடி உட்கார்ந்து பேசுறதும் வச்சுக்க தலை முக்கியம். என்ன பேசுறோம், அதாவது எங்க பேசணும்னு நம்ம நினைப்போம், ஆனா அது வராது. ஆனா அதுக்கு என்ன வேணும்னா பயிற்சி வேணும். அதுக்காக நம்ம நிறைய உழைப்பு வேண்டும், நிறைய படிக்க வேண்டும். அப்படி இதெல்லாம் ஒரு நாள் உங்களுக்கு கிடைச்சதோ நினைச்சீங்கன்னா அது வாய்ப்பு இல்லை. அது தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி, இதனாலதான் வரும். இப்ப லவகுசன் நான் சின்ன, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருடங்களாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அவருடைய அந்த முயற்சி அப்பா என்னதான் சொன்னாலும் அதற்கு முழு தகுதியாக. இப்ப நான் ஒரு விதை போடுற ஒரு மண் அதுக்கு தகுதியா இருக்கணும்ல, தகுதியா இருந்தாலும் அந்த விளைச்சல் வரும். இல்ல அந்த விளையாட்டு தகுதியா இருக்கணும்ல, அந்த முழுதும் தகுதியானவர்கள் இந்த லவகுசன். நீங்க அவங்களுடைய ஒவ்வொரு பேச்சையும் கேளுங்க, அவங்களுடைய பேச்சுல ஏதோ ஒரு தலைப்பு அவங்க அம்மா அப்பா பயிற்சி கொடுத்திருக்கலாம், கருத்துக்களை எடுத்து கொடுத்திருக்கலாம். ஆனால் அதை உள் வாங்கி இந்த வயதில் பேசுகிறார்கள் என்பதை பேசு. இன்று அவர்களுடைய இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு 5 வருடத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நிலையாக இன்னைக்கு பார்க்கும்போது அவங்களே தயாரிக்கிறாங்க, அவங்களே பேசுறாங்க. இதை நான் இந்த பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய வளர்ச்சி, எவ்வளவு பெரிய மாற்றம். அதாவது அவர்களை நம்முடைய குழந்தைகளுக்கு உதாரணமாக காட்டி பெரியவர்களும் உதாரணமாக எடுத்துக்கொண்டு பேச வேண்டும், தொடர்ந்து பேச வேண்டும். இந்த பேச்சுக்கலை என்பது சாதாரண ஒரு செய்தி அல்ல. அது ஒரு மனிதன் தன்னை வெளிப்படுத்தாமல் இருந்தால் அந்த மனிதன் யாருன்னு யாருக்கும் தெரியாம போயிடும். இப்ப எப்படி எனக்கு ஒரு என்னதான் திறமை இருந்தாலும் சரி, அவன் அதை வெளிப்படுத்த தெரிய வேண்டும். எப்படி பேசணும், எனக்கு முதல்ல நான் என்ன நினைக்கிறேன்னு சொல்ல தெரியணும்ல. அது சொல்றது எப்படின்னு வந்து சொல்றாரு, அடுத்த நோக்காம சொல்லணும். திடீர்னு சொல்லிட போய் கடவுளும் அவரை எதிர்ப்பு தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப கடவுள் அடுத்த கடவுளை புண்படுத்துற மாதிரி பேசணும். அப்படியும் பேசக்கூடாது. அப்புறம் அப்படியும் பேசுறதுக்கு நாம் பண்பட்டு இருக்க வேண்டும், பழக்கப்பட்டிருக்க வேண்டும். இதையெல்லாம் தான் நீங்க அவர்கள் பேசுகிறார்கள். அப்புறம் இந்த வகையில பார்க்கும்போது நம்முடைய லவகுசன் மிகப்பெரிய பயிற்சி எடுத்து வந்திருக்காங்க. அதை தாண்டி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது 2 வருடத்துக்கு முன்னால் அவர்களுக்கு வேண்டிய கல்வி இருந்தது. இந்த 2 வருடத்துக்கு முன்பாகவே, ஆனா அதுக்கு உண்டான நேரம் இப்ப வந்து அது இன்னைக்கு வெளியிடுறாங்கன்னா இப்ப எழுதுறது நீங்க நினைக்கிறாங்க. அவங்க அப்பொழுதே தயாரித்து இப்போது வெளியிடப்படுகிறது, இந்த மேடையில் வெளியிடப்படுகிறது. அப்புறம் அவங்களுடைய தயாரிப்பு அந்த 2 குழந்தைகளும் ஒரு கருத்தை உருவாக்கி அவங்க ஒரு இதை வெளிப்படுத்துறாங்கன்னா அவர்களுக்கு எவ்வளவு அந்த உரைமுறை எழுதினா அந்த கவிதை எழுதுவது ரொம்ப கடினம். அந்த வார்த்தைகளை செலுத்த தெரிந்திருக்க வேண்டும், வார்த்தைகளை ரசிக்க தெரிந்திருக்க வேண்டும். அவர்களால் மட்டும்தான் அந்த கவிதை எழுத முடியும். அதை அவர்கள் சாதித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலும் வார்த்தைகளை தெரிந்து கொண்டு இந்த நிகழ்வை அதாவது தமிழகம் பண்றவர்கள் தமிழகம் தெரிவிக்கும் சார்ந்து நம்ம நடக்கிறோம். தமிழகம் பதிப்பம் அதை வெளியிடுகிறது. பதிப்பம் சார்ந்து அந்த மதுரையிலிருந்து அதற்காக வைத்த பெரியவர்கள் சுப்பிரமணிய ஐயாவர்கள், சோதர ஐயாவர்கள், அலைவட்ட ஐயாவர்கள் அனைவரையும் இங்கே நினைவு அவர்களுக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொண்டு
இந்த நிகழ்வை நேரடியில் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழாவின் அனைத்து ஆளுநர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி இங்கே வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்பு நன்றி நிறைவு செய்து மீண்டும் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி ஐயா. சொல் மட்டுமல்ல செயல் முக்கியம் என்பதை நன்றி சென்றிருக்கிறீர்கள். தமிழரையும் நம்முடைய இரட்டை சகோதரர்களுக்கு தொடர்ந்து தன்னுடைய ஆதரவை அளித்து வருகிறது. அது நிச்சயமாக அடுத்ததாக தலைமுறை வழங்குவதற்கு தமிழர் இணைந்த இந்த தமிழ்கூறும் நல்லவர்கள் தவிர்க்க முடியாத சூழ்நிலை. தமிழ் படங்கள் வேலை பேச்சுகள் இப்படி பன்முகங்கள் கொண்ட தங்க மங்கை வாழ்நாள் சாதனையாளர் தமிழர் இணைவோவின் துணைத் தலைவர் மருத்துவ முனைவர் மீனா திருப்பதி அம்மா அவர்களை வரவேற்கிறோம். வாங்க அம்மா. தமிழால் இணைவோம் உலக தமிழ் தேதி இயக்கத்தின் பதிப்பகத்தின் திருவிழா. இது பதிப்பகத்தின் திருவிழாவா அல்லது கம்பரின் இளவல்களுக்காக கூடிய கூட்டமா அப்படின்னு கேள்வி பார்க்கக்கூடிய அளவிற்கு சிறப்பான ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வுக்கு இந்த பெருமையான ஒரு நிகழ்வுக்கு மேலும் பெருமை கூட்டக்கூடிய வகையிலே இங்கே வருகை தந்திருக்கும் திரைத்துறையே இங்கு படையெடுத்து வந்தது போல் ஒரு அடையாளமாக ஐயா அவர்கள் முத்துராமன் அவர்கள் அறிவிக்கிறார்கள். அதற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பெருங்கடல் என்று போற்றக்கூடிய பல ஆண்டுகளாக தமிழை பல்வேறு நாடுகளுக்கு கொண்டு சென்ற, குறிப்பாக திருக்குறளை திருவள்ளுவரை கொண்டு சென்ற சான்றோர் என்ற பெருமைக்குரிய நமது ஐயா பிஜேபி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு விழாவிற்கு காரணகர்த்தா எங்களுடைய தமிழால் இணைவோவின் தங்கங்கள் சீத குட்டிகள் என்று போற்றக்கூடிய லெவன் குசன் எங்களுடைய பிள்ளைகள் என்று பெருமையோடு சொல்லுவோம். அந்த அளவிற்கு எங்களுக்கு அறிமுகம். அவர்களுக்கு முதலிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கம்பர் குழந்தைகளோடு இன்னொரு ஒரு குழந்தையும் இணைந்துவிட்டார். புத்தகம் வந்திருக்கிறார் சித்தார்த்தர். அருமையான திருக்குறள் வாழ்த்துக்கள். நான் ஒவ்வொரு உங்களுடைய இந்த வயதிலே ஒரு மழலை மாறாத ஒரு முகம், இன்னும் கொஞ்சம் தமிழ் கூட மாறவில்லை லெவன் குசன் அவர்களுக்கு. அப்படி ஒரு திறமை, ஆற்றல், ஒரு பணிவு, பண்பு, என்னென்னலாம் பெருமைகள் இருக்கிறதோ அதற்கெல்லாம் ஒரு உதாரணமாக சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த செல்வங்களை நாம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிக்க அந்த குழந்தைகள் மேலும் வளர வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். இங்க பேசுவாங்க, பள்ளியில பேசுவாங்க, அடுத்தது கல்லூரியில பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஆளுநர் மாதிரியே சரிக்கு சமமா உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. எந்த அளவு நான் வியந்து பார்ப்பேன். அந்த அளவிற்கு பிள்ளைகளுடைய அந்த ஆற்றல் செல்வம் அப்படிங்கிறது மேலும் உயர வேண்டும். ஒரு கருவில் இரு உயிர்கள். இங்க ரெட்டையர்கள் யாருமே கொஞ்சம் சந்தேகமா இருக்கும். ராஜு ரெண்டு பேருமே இளையர்களாகவே தோணாது, ரெட்டையர்களாக தோணும். அப்படிப்பட்ட அவர்களுடைய கருவிலே உரித்த உயிர்கள் இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நம்முடைய தமிழ் மகள் என்று அனைவராலும் போற்றக்கூடிய ஒரு பெருமைமிக்க தமிழ் இனத்திற்கே ஒரு பெருமையாக திகழக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரி தமிழிசை அவர்களுக்கு இளைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் அகற்ற மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு அருமை சில பிள்ளைகள் தான் அவர்களுடைய புத்தக வெளியீடு என்று கொஞ்சம் லேசாக கூட ஒரு அலட்சியம் இருக்கலாம். அதையும் புறந்தள்ளி எவ்வளவு வேலைப்பாடுகளுக்கு இடையே வந்து அவர்களுக்கும் தமிழால் இணைவோம் சார்பிலே நன்றியை பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம். பிள்ளைகளோட பேசணும் அப்படின்னா வீட்டுக்கு போகணும்னு வைங்க, பெரிய பிள்ளைங்க மாதிரி ஒரு 10 நிமிஷம் பேசணும்னா உலகத்தையே சுத்தி வந்தது மாதிரி இருக்கும். 11 நிமிஷம் அவங்களோட பேசும்போது பிள்ளைங்க பாடி அம்மா அப்படின்னு கேட்டா படத்துல போய் உட்காந்துருவாங்க. சின்ன பிள்ளைகளை பார்த்தோம் அப்படின்னா, ஆனா இந்த தடவை இருக்கு, எங்க படம் வரைஞ்சிருக்கேன், எங்க பாட்டியை பாருங்க, எங்க பாட்டி எப்படிலாம் நாங்க வண்ணங்கள் வரைந்து இருக்கிறோம் அப்படின்னு அவ்வளவு பெருமையோடு தன்னுடைய அந்த திறமையை வெளிக்காட்டக்கூடிய அந்த ஒரு மிக பெரும் திறமையை கொண்ட லெவன் குசன் அவர்களுடைய அந்த கொஞ்சம் கூட கைவழியில் அவர் வளர வேண்டும், வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பண்பு அப்படின்னா அவங்கதான் கத்துக்கணும். நம்ம எவ்வளவு பெரிய ஒரு அனுபவசாலியாக இருந்தாலும் கூட அவ்வளவு ஒரு சிறப்புமிக்க பண்பாளராக திகழக்கூடிய அவர்களை மேலும் வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன். தமிழால் இணைவோம் மூலமாக இந்த ஒரு அவர்களுக்கு ஒரு பிரசவம் வருது.
அவங்களுக்கு இந்த வயதுல தெரியாது இந்த அருமை. ஏன்னா நம்ம எல்லாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய அந்த பள்ளிக்கூட சான்றிதழ் கூட சேமித்து வைக்காத காலகட்டம் அது. பெற்றோர்கள் அவ்வளவு பெருமையாக நினைப்பது இல்லை. அப்போ படித்தவர்கள் ஒரு வேலை அதை சேர்த்து பாதுகாத்து வைத்திருக்கலாம். ஆனால் லவன் பூசன் அவர்களுக்கு கிடைத்துள்ள, அதாவது காற்று வந்ததால் எப்படி கொடியசைந்ததா காற்று வந்ததா அப்படிங்கிற பாட்டு இப்படியோ அது மாதிரி பெற்றோர்கள் இந்த பிள்ளைகள் பெருமை பெறுகிறார்களா, பிள்ளைகளால் பெற்றோர்கள் பெருமை பெறுகிறார்களா என்று வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு நாளுக்கும் என்னுடைய வரமார்ந்த வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன். வாழ்க வளர்க வளர்க. நன்றி. உற்சாகமூர்த்தி நிகழ்ச்சி எடுத்து வாழ்த்துறை வழங்கிய சிறப்பான ஒரு உரையினருக்கு தலைவர்களை பலருடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி தனது உரை வழங்கிய மீனாமா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறது. தற்பொழுது இந்த நிகழ்வின் தலைமை நிகழ்வாக நாம் இணைந்திருக்கக்கூடிய ஒரு தெரு இரு உயிர்கள் என்ற புத்தகம் தற்பொழுது வெளியே தயாராக இருக்கிறது. நம்முடைய சிறப்பு விருந்தினர்களில் தற்போது ஒரு தெரு இரு உயிர்கள் குசல் கவன் அவர்கள் எழுதிய இந்த இரண்டு புத்தகங்கள் தற்போது வெளியிடப்படுகிறது. நம்முடைய சிறப்பு விருந்தினர்களில் முதல் பதிப்பானது வெளியிடப்படுகிறது. அனைவரும் தங்களுடைய பார்வைகளை கலந்து செய்யப்பட்டது. இந்த இயற்கை கதையின் நூலானது பெரியவர்களால் வெளியிடப்படுகிறது. அப்படி இந்த கல்வி புத்தகத்தை பல படிநிலைகளில் பல சூழல்களில் அதை மாற்றம் செய்து தற்போது இந்த மாபெரும் ஆளுமைகள் நிலையை இந்த நூலை வெளியீடு செய்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அப்படி இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு முன்னால் நிச்சயம் அது இந்த இளம் படைப்பாளர்களை இந்த சமூகத்திற்கு இன்னும் அடுத்தடுத்த படைப்புகளை வழங்குவதற்காக ஒரு ஊக்கத்தை நிச்சயமாக கொடுக்கும். தற்போது இந்த புத்தகத்தை வெளியீடு செய்த ஆளுமையாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அடுத்த முக்கிய நிகழ்வாக நம்முடைய சிறப்பு ஒருவர்கள் எல்லாம் சிறப்பு செய்யத்தரம் இங்கே அரங்கில் இருக்கிறது. அப்படி முன்னாள் ஆளுநர் தெலுங்கானா அம்மா டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன் அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. நான் மிகவும் மதிக்கக்கூடிய பெண் அரசியல் ஆளுநர்களில் அருமை சகோதரி ஒருவர் ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு மிக சிறந்த ஆளுமையாக இருப்பவர். அவர்களுக்கு வாழ்க்கையை தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு தமிழக நிகழ்வு சார்பாக தங்கமாக இருந்து அளிக்கப்படுகிறது. தமிழக நிகழ்வில் அவருடைய சிறந்த விருதுகளை ஒன்று அதை அவர்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்தபடியாக இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய செவாலியர் டாக்டர் வி.ஜி. சந்தோஷமையா அவர்களை சிறப்பிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பிஜேபி குழுமம் என்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டமைத்து இன்று அதன் ஒற்றை அரசாக இருக்கக்கூடிய பிஜேபி ஐயா அவர்கள் நம்முடைய லவன் மிஷனுக்கு மிகவும் நெருக்கமானவர். தமிழ் பற்றாளர், தமிழறிஞர், தமிழ் சேவைகளை செய்து வருபவர். தமிழ்நாடு கிட்டத்தட்ட 6-7 வருடம் பயணிப்பதற்குரிய ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அடுத்ததாக திரைப்பட இயக்குனர் எஸ்.பி. முத்துராமன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. உங்களுடைய வளர்த்த கவலையோடு நீங்க எல்லாம் கை சுத்தமானவர்கள் தெரியும். ஆனால் அவை கை சுத்தமாக இருப்பதை விட சத்தமாக இருப்பதைத்தான் அவை இருக்கிறது. உங்களுடைய வளர்த்த கல்வியை அப்போது கேட்கப்படுகிறது. ஐயா பல சாதனைகளை செய்தவர், பல நாட்களை கலைத்துறையில் கொண்டு வந்தவர். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. சார் கேமரா பாருங்க சார். மேம் கேமரா பாருங்க மேம். ஓகேவா? அடுத்ததாக பாரதி கலைக்கழகத்தினுடைய தலைவர் திரு குமரச்செழியன் ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. நம்முடைய இளம் பாரதிகளை வளர்த்தெடுப்பதில் பாரதி கலைக்கழகம் பெருமாக வைத்துள்ளது. அந்த வகையில் குமரச்செழியன் ஐயா அவர்களை வணங்கி இந்த பொன்னாடையும் அவருடைய நினைவு பரிசுமாக இருக்கிறார். ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதில் தமிழால் மிகவும் மகிழ்கிறது. ஒரு தமிழ் அறிஞர், தமிழ் கொண்ட மிகவும் மகிழ்கிறோம். பாரதி கலைக்கழகத்தின் செயலாளர் திரு எழிலன் ஐயா அவர்களுக்கு தற்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறது. உங்களுடைய கையெழுத்து என்பது இன்னும்
அடுத்தடுத்து யாரெல்லாம் கைதல் போகிறார்கள் என்ற உற்சாகத்தை கொடுக்கும். நீங்களும் கைதல் பெறுவீர்கள் என்ற உற்சாகத்தை உங்களுக்கும் கொடுக்கும். மூளையை செயல்பாடும் இன்னும் புரியப்படும். அடுத்ததாக சமூக பணியாளர், ஊடகவியலாளர், நம்மிடையே பொதிகை தொலைக்காட்சியின் மூலம் நன்கு அறிமுகப்பட்ட பெருமகனார் கவிஞர் ஜி. கிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. மேம் கேமரா பாருங்க மேம். நம்முடைய லெவல் குஷன் விதைகளாக விதைக்கப்பட்டு இன்று இப்படி ஒரு கவிஞராக விளைந்ததற்கு காரணம் அவர்களுடைய பள்ளிதான். அவர் நாந்தி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. இவனுடைய வழிநடத்தி மாணவ செல்வங்களை அடுத்த வழிநடத்தி படைப்பாளராக உருவாக்கித்த ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவித்து வருகிறோம். அடுத்ததாக நம்முடைய லெவல் குஷனுக்கு தொடர்ந்து உறுதுணையாக இருக்கக்கூடிய தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தினுடைய நிறுவனர் தலைவர் சத்யநாராயணராஜ் பாலகுரு ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசும் கொண்டாடியமாக மரியாதை செய்யப்படுகிறது. அனைவரும் பலத்த கடவுளை ஏற்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். சார் கேமரா பாருங்க. அடுத்தபடியாக தங்கமங்கை மீனாட்சி அம்மா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தமிழால் இணைவோம் உலக தமிழ் பேரியக்கத்தின் துணைத் தலைவராக இருக்கிறார். அம்மாவுடைய பெயர் இன்னும் நிகழ்வும் அவர்களுக்கு எழுதுகிறோம். மேம் கேமரா பாருங்க மேம். அறிமா அமைப்பிலே சிங்க பெண்ணாக இருக்கக்கூடிய தங்கமங்கை நம்முடைய சிங்க குழந்தைகளை வளர்த்தெடுத்தவர் என்பதை பெருமைச்சி கொள்கிறோம்.